வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இந்த 2 நாளாக நான் வந்து வீடியோவே போடல மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்னன்னே தெரியல. அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு அம்மா கூட இருந்தது கொஞ்சம் ஜாலியாக மன நிறைவாக இருந்தது. ஸோ அம்மா கூட ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டுட்டு என் தம்பியோட மலரும் நினைவுகள்லாம் அப்பப்போ நாங்கள் பேசிட்டு அப்படியே இருப்போம். ஸோ அதிலே வந்து டைம் போயிடுது. அதனால் நான் வீடியோ பக்கமே நான் வரவே இல்லை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, இன்றைக்காவது என்னுடைய செல்லக்குட்டீஸ் தம்பி சிஸ்டர்ஸு பிரதர்ஸு என்னை செல்லக்குட்டீஸ் எல்லாம் மீட் பண்ணி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்களா? சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, நம்ம கூட இருக்கணுன்றது இருக்கும். இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன தான் நம்ம வந்துட்டு ஒட்டி உறவாடினாலும் வேண்டான்னு தான் நினைப்பாங்க. ஓகே, அது எல்லாமே எதுவும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. என் தம்பிக்கு அப்புறம் நான் நல்லாவே வாழ்க்கையோட லெசனை நான் நல்லா புரிஞ்சிட்டேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் நிறைய இப்போ மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ அப்படியே இருப்பேன் அப்படின்ட்டு. இப்போ நிறைய நான் வந்து எனக்குள்ளே நானே மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு எப்பயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த மைண்டையும் மனசையும் நான் மறுபடியும் கொஞ்சம் அதிலேருந்து வெளியில் வந்து நான் ஹாப்பியாக வச்சுக்க நான் ட்ரை பண்ணுறேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, நீங்களும் அப்படி தான். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இருங்க. அதுக்கப்புறம் நமக்கு நாமே கொஞ்சம் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக நம்மளை வச்சுக்க பார்த்துக்கணும். ஓகே, என்ன தான் இருந்தாலும் நமக்கு நாம் மட்டும்தாங்க. இதை மட்டும் நம்ம மூச்சும் நம்ம உயிர் போகிற வரைக்கும் நம்மளை மறக்கவே கூடாது. ஓகேவா? தேங்க்யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.